வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. குரு அருளாலும் இறை அருளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக, இனிமையான நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன். உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களை ராசி பலன் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணித அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ குரோதி வருட தை மாதம் 13ஆம் நாள் 26/1/2025. இன்றைய நாளுக்கான தேதி தேய்பிறை துவாதசி 8:55 வரை காணப்படுகிறது. அதன் பின் திரையோதசி காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை 8:26 வரை கேட்டை நட்சத்திரமும் பின்பு மூல நட்சத்திரமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நாமயோகம் நாள் முழுவதும் வியாகத நாமயோகம் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான கரணம் காலை 8:49 வரை கௌளவ கரணமும் பின்பு மாலை 8:55 வரை தைத்துளை கரணமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் காலை 8:26 வரை மரண யோகமும் பின்பு அமிர்த யோகமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 4:48 முதல் 6:17 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான யமகண்டம் மதியம் 12:23 முதல் 4:48 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மாலை 3:20 முதல் 4:48 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான சூலம் மேற்காகும், மேற்கு திசையில் சூலமாகும். அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் முக்கியமானவும் பயணிப்ப இருப்பவர்கள் மாத்திரம் அவர்கள் பயணங்கள் சிறப்பாகவும் காரியங்கள் வெற்றியடையும் வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லலாம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் சர்வதேச சுங்க தினம்னு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் இன்றைய நாளில் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பரிகாரம் கோயில்களுக்கு போயிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இல்லை ஒரு தோஷம் இருக்குது, அதை கழிக்கணும்னு ஐயர் சொல்லியிருப்பார், இல்லை ஒரு ஜோதிடர் சொல்லியிருப்பார். அதை செய்கிறதுக்கான காலமோ நேரமோ உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காது. இன்றைய நாளில் அதை நீங்கள் செய்வதன் மூலியமாக அந்த பரிகாரம் சிறந்த முறையில் நிவாரணம் அளித்து உங்களுக்கான வெற்றிகளையும் மாற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கும். காலை ஒரு 9 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் நகைக்கடை, சினிமா தியேட்டர், ஆடை அலங்காரங்கள் செய்யக்கூடிய கடைகளை ஆரம்பித்தல், இல்லை நீங்கள் போயிட்டு பொருட்களை வாங்க நினைக்கிறீங்க, ஆடம்பரமான பொருட்களை வாங்க நினைக்கிறீங்கன்னா இன்றைய நாளில் நீங்கள் வாங்கலாம். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். அவர்களுடைய ஜனன ஜாதகத்தின் லக்னம் மற்றும் தசை புத்தி அடிப்படையில் சில மாறுபாடுகள் உண்டாகலாம். முதல்ல மேசராசி. மேசராசி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும், சில தடைகள் உண்டாகும், தொழிலாளர்களுக்கு இடையிலே சில முரண்பாடுகள் உண்டாகும், உற்பத்தி பொருட்கள் நேரத்திற்கு உற்பத்தியாகாமல் இருக்கலாம், கொள்வனவு செய்து வைத்த பொருட்கள் சில நேரத்துக்கு காலாவதியாக இருக்கலாம், அல்லது அது டேமேஜ் அல்லது பழுதுபட்டிருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகளை வியாபாரத்தில் இன்றைக்கி சந்திக்க போகிற நாள். இதனால் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு தடைகள் ஏற்படுகிறது. நம்ம ஒரு வியாபாரம் செய்வோம்னா இந்த ஒரு லாபத்தை எதிர்பார்த்து அந்த வியாபாரத்தை செய்வோம். அப்படி அந்த வியாபாரத்தை நம்ம செய்யும்போது அந்த வியாபாரத்துக்குரிய வருமானம் இன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது.
அப்போ பொறுமையாக இந்த விஷயங்களை நீங்கள் கையாளணும். தடைகள் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா, அதாவது மழை வர முன்னாடி எங்களுக்கு இன்றைக்கி மழை வரும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கையில் கொடையோடு போக முடியும். எங்களால் மழையை நிப்பாட்ட முடியாது, ஆனால் கொடையை கொண்டு போக முடியுமில்ல. பைக்கில் போகிறவங்க பைக்கை நிப்பாட்டிட்டு முச்சக்கர வண்டியிலையோ பேருந்துலேயோ செல்ல முடியும், பஸ்லேயோ செல்ல முடியும் உங்களால். அப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சனால எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளலாம். இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டையும் சனீஸ்வரன் பகவான் வழிபாடு, ஜீவனக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனீஸ்வர பகவான். அப்போ சனீஸ்வர பெருமான் வழிபாட்டையும் மற்றும் சிவபெருமான் வழிபாடும் செய்வதன் மூலமாக இன்றைய நாளில் வரக்கூடிய பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் தந்தையினால் உங்களுக்கு வியாபாரத்தில் தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அவர் சில முடிவுகளை எடுப்பார். அந்த முடிவை நீங்கள் தட்டி கழிக்க முடியாமல் அவருடைய முடிவுக்கு நீங்கள் ஆதரவு தெளிக்கிற மூலியமாக இன்னும் சில இடையூறுகள் வரலாம். அப்போ தந்தை இன்றைக்கி வியாபார விடயங்களை முடிவு எடுக்கும் போதோ இல்லை வியாபார விடயங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசும்போதோ நிதானத்தையும் காத்துக்கொள்வது உங்களுக்கு இன்றைய நாளுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அதே போல் ஏதாவது விடயத்தை பற்றி உங்களுக்கு தந்தை உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதோ இல்லை சில விடயங்களை எடுத்துரைக்க வரும்போது இன்று அவரை கொஞ்சம் நிதானமாக அவங்கள கையாளுங்க. ஏன்னா தந்தை மூலியமாக இன்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கிறது. ஒன்று தந்தையே உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பார், இல்லை தந்தைக்கு வரக்கூடிய உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மருத்துவ சிகிச்சைகளுக்கு சென்று வருவதற்கான காலங்களும் இருக்கிறது. இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ள தந்தையினாலே அங்கே சூரிய பகவான்கிறவர் வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். சிவபெருமான் வழிபாடு இன்றைக்கி செய்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு வெற்றி. அதே மாதிரி இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தந்தை வழி மூலியமாக உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த சில யோக பலன்கள் இன்றைக்கி தடைப்படுறதுக்கான விஷயமா இருக்குது. அதாவது தந்தையினுடைய சொத்து அல்லது தந்தையினுடைய வியாபாரம் இல்லை தந்தை மூலியமாக வர இருந்த யோகம் ஏதோ விதத்தில் இன்றைக்கி தடைப்பட போகுது. மனசு நொந்துட வேண்டாம், அமைதியாக அந்த விஷயத்தை கடந்து போகும். அதே போல் உங்களுக்கு சில விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிறு விபத்துக்கள், அதாவது அடிபடுறது, காலில் எலும்பி வெளியே வரும்போது எங்கேயாச்சும் இடிச்சு கொள்வது, பைக்கில் ஏறி உட்காந்து கிக்கரை அடிக்கும்போது கிக்கர் உங்கள் காலில் படுறது, இப்படி சிறு விபத்துக்களை இன்றைக்கி சந்திக்க நேரிடும். இன்றைய நாளை நீங்கள் மேலும் பாதுகாப்பான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் காவல் தெய்வங்கள் வழிபாட்டையும் மற்றும் சிவபெருமான் வழிபாட்டையும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மனைவி மூலியமாகவோ மனைவியின் குடும்பத்தாரின் மூலியமாகவோ உங்களுக்கு இன்றைக்கு யோகம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கு நடந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு யோகத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அல்லது வெற்றியையோ மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தையோ இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க. அது மனைவி வழியாகவோ மனைவி வழி உறவாகவோ அல்லது நண்பர்கள் மூலியமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மேலும் இந்நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளை செய்வதன் மூலமாக இன்றைய யோகத்தை மேலும் பல்மடங்காக பெருக்கி கொள்ளலாம். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் ரீதியில் சில இடையூறுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட இருக்குது. போகிற இடத்துல தொழிலுக்கு போவீங்க காலையிலேயே, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மேலதிகாரி மேனேஜர் உங்களை போட்டு நீ என்ன இப்படி பண்ணி வச்சுட்ட,
இந்த பிரச்சனைகளில் பாரு இதனால் எனக்கு இப்போ இவ்வளோ கஷ்டமாக போச்சு, இதை நீ வேலையை முடிக்கலை, கிளைண்ட்டுக்கு எப்படி டெலிவரி பண்ணுறது, இப்படி உங்களுக்கு மன அழுத்தங்களை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த மன அழுத்தத்தெல்லாம் கொண்டாந்து உங்கள் மனைவி கிட்ட காட்டுவீங்க. அப்போ என்ன நடக்கும்? வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும். இதே இடத்துல மனைவி இருந்தால் அவங்களுக்கும் தொழில் ரீதியாக பிரச்சனை வரும், ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திப்பாங்க. வீட்டில் அக்கம் பக்கம் உள்ளவங்க அவங்கள ஏதாவது ஏற்றி விடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு ப்ரெஷரை கொடுப்பாங்க, மன அழுத்தங்களுக்கு. அப்போ கருத்து வேறுபாடுகள், அதாவது தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வீட்டிலுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவியின் இடையிலே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு இன்று இருக்கிறது. அதனால் பொறுமையாக கையாளவும் தொழில் பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே கொண்டாடாமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய நாள் மேலும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்வதற்கு விநாயகர் வழிபாட்டையும் சிவபெருமான் மற்றும் லட்சுமி வழிபாடும் செய்வது சிறப்பாகும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். எப்படி ஒரு யோகம் அமைய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதலனும் காதலியும் உங்களுக்கு வியாபாரத்திற்காக ஒரு புதிய கஸ்டமர் கிளைண்ட் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. அப்படி இல்லை, அவங்க வருவாங்க, வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் வர இருக்குது, சில விஷயங்கள் நல்லது தொழில் ரீதி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விடயத்தை அவங்க இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி அவங்க கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அதை ஏற்று அதை செய்வதன் மூலியமாக இன்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நாட்களும் இருக்கிறது. சரியாக வரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டையும் தர்மசாஸ்திரா வழிபாட்டையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடோடு கூடிய விநாயகர் வழிபாடும் செய்வது நன்மையை தரும். இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து செய்யுங்க. இன்றைய நாள் மேலும் உங்களுக்குரிய நன்மைக்குரிய நாளாக இருக்கும். துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய தாயின் வழி மூலியமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் உங்களுடைய பூர்வீக வீடுகளில் ஏற்படும். பூர்வீக சொத்து வீடு காணி சம்பந்தமான விடயங்களில் இந்த சில இடர்பாடுகள் தாய் வழி வரக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயத்தையும் வாங்க விற்க பங்கு போட எந்த ஒரு நிகழ்வையும் இன்று பேசாமல் இருப்பது உங்களுக்கு இன்றைய நாளுக்கு சிறப்பான நாளாக அமைத்து கொடுக்கும். இந்த நாளை மேலும் நன்மை தரக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்ள ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் செய்வதும் சிவசக்தி வழிபாடு செய்வதும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முயற்சிக்கு, அதாவது ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு காணி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிக்கு இன்றைக்கி தடை இருக்குது. பேசி எல்லாம் முடிவு கொண்டு வந்தாச்சு, இந்தா வாங்குவோம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி ஒரு கால்னு வரும், இப்போதைக்கு நாங்கள் விற்கிறதா இல்லை அப்படின்னு ஒரு கால் வரும். அப்படி இல்லை, டாக்குமெண்ட் பத்திரத்தை எடுத்து பார்த்தா அதை பரிசீலனை செய்து பார்த்தா அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அதை உங்களுடைய வழக்கறிஞர் அதை பதிவு செய்கிறவர் சுட்டி காட்டுவார். அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இதுபோல் நிறைய முயற்சிகள் அப்படின்ற நீங்கள் தொழில் ரீதியாகவோ முன்னேற்றத்திற்கோ கல்விக்கோ செய்யக்கூடிய எல்லா முயற்சியிலையும் இன்றைக்கு ஒரு தடை காணப்படுகிறது. அந்த தடையை நிவர்த்தி பண்ணிக்கொள்ள இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு, மற்றது சிவசக்தி வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களும், இன்று உங்களுக்கு ஒரு குடும்பத்தால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாள். நீங்கள் செய்கிற முயற்சிகளுக்கு ஒரு தொழில் ஆரம்பிப்போம்,
வெளிநாடு போய் படிப்போம், இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்வோம், இல்லை ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட குடும்பமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாள், உதவி செய்யக்கூடிய நாள், ஆதரவை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வீட்டில் இருக்க மனைவியே நகையை கழட்டி கொடுத்து இதை கொண்டு போய் அடகு வச்சு நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். வீட்டில் இருக்க சகோதர சகோதரிகள் கூட உங்களுக்கு அவங்க பங்களிப்பை கொடுக்கக்கூடிய நாள். அப்பா நீ எல்லாம் பார்த்துக்கோ, நான் உனக்கு முன்னுக்கு இருந்து எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நாள். ஆக மொத்தத்தில் உங்களுடைய முயற்சி திருவினையாக்க உங்கள் குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள புத பகவான் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாடையும் செய்வது இன்றைய நாளுக்கு சிறப்பை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்று உங்கள் மனநிலையில் சில சஞ்சலங்கள் ஏற்படும், சில முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்கள் முடிவுகள் எடுப்பீங்க. அந்த சஞ்சலத்தில் சில வார்த்தைகளையும் பேசுவீங்க. அந்த வார்த்தைகள் என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கும். கணவன் மனைவி இடத்துல, உற்றார் உறவினர் இடத்துல, சகோதர சகோதரிகள் இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு குழப்பத்துக்குரிய நாளாக இருப்பதுனால நீங்கள் எப்போவும் அமைதி, எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பது நன்மை தரும். அதே போல் ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு வார்த்தைகளை விடாமல் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து அப்பையும் உங்களுக்கு மனக்குழப்பத்தில் இருக்கிறனால கிடைக்காது, தள்ளி போடுங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது குடும்பத்தினர் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தலையை ஆட்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் விட்டு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், அமைதியான முறையில் சிந்திச்சு பாருங்கள். அதுக்கான சரியான விளக்கமும் வாய்ப்பும் பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை மேலும் நன்மைக்குரிய நாளாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு, கருப்புசாமி, தர்மசாஸ்தா வழிபாடுகளும் செய்யலாம். மற்றும் புதன் பகவான், விஷ்ணு பகவான் வழிபாட்டுகளை செய்வது மூலியமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சகல இன்னல்களையும் தீர்த்து நீங்கள் வெற்றிக்கான நாளாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். அடுத்து கும்பராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு வீண் விரயம் அல்லது வீண் அலைச்சல், தேவையில்லாத செலவுகள் இன்றைக்கி உங்களை சேரும். அந்த செலவை செஞ்சுட்டு ரைட்டு இந்த செலவுக்காக வேண்டி நீங்கள் மன வருத்தம் அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே மாதிரி வீண் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த அலைச்சலும் சோர்வும் உங்கள் திறமையையும் உங்கள் ஆற்றல்களையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்று காணப்படுகிறது. அதனால் இன்று அலைச்சல்கள் இருக்குது, விரயங்கள் இருக்குது. அப்போ செலவுகளை செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 10 தடவை, 10க்கு 100 தடவை, 100க்கு 1000 தடவை சிந்திச்சு இந்த செலவு நன்மையை பகிர்க்குமா, இதனால் என் குடும்பத்தில் வருமானத்தில் பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்காதா, இது எங்களுக்கு வீணாக போயிடுமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 10 தடவை சிந்திச்சு நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் தர்மசாஸ்தா வழிபாடும் செய்வது உங்களுக்கு சிறப்பாகும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த பணவரவுகள் இன்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு வியாபாரத்தின் மூலியமாக எதிர்பார்க்கக்கூடிய லாபம், ஒரு கம்பெனியில் ஒரு போனஸ் அல்லது இன்சென்டிவ்னு சொல்லக்கூடிய மேலதிக கொடுப்பனவுகளை எதிர்பார்த்துருந்தால் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள். சில அப்ரிஷியேஷன்ஸ் பணமாகவோ ஏதோ ஒரு வவுச்சராகவோ கிடைக்கக்கூடிய நாள். அதன் மூலியமாக இன்று தூரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு ஒரு சுற்றுலா போவதற்காக ஒரு ஆயத்தமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாக அமைகிறது. மேலும் யோகத்தை பெருக்கிக் கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் தர்மசாஸ்தா வழிபாட்டையும் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம்
நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கும் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைய முடியும். அதாவது எங்களை சுற்றி வரக்கூடிய சகல பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணமாக இருக்கிறோம். கவலையும் நம்ம தான் காரணமாக இருக்கோம். ஏன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், எந்த பிரச்சனையும் வேணாலும் சொல்லலாம். நம்ம அதை நம்மளுடைய மனதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதை பல கோணங்களில் நம்ம பார்க்குறனால தான் இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா, ஏன் எனக்கு பிடிக்காததே இவங்க செய்கிறாங்க அப்படின்னு எங்களுக்குள்ளே நாங்களே போட்டு 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 அதை திருப்பி அசப்போடுறனால தான் எங்களுக்குள்ள எப்பயும் ஒரு கவலையும் அச்சமும் காணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால் நம்மளுக்கான பிரச்சனைக்கும் கவலைக்கும் நம்ம தான் காரணமாக இருக்கும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம மனசு நம்மளுடைய கட்டுப்பாடில், அதாவது நம்ம அதை பெரிய அளவில் பொறுப்பெடுக்காமல் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு தேவையாக இருந்தால் மாத்திரம் அதை நம்ம எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போகிறதுக்கு நம்ம பழகணும். எப்பொழுதும் எல்லா விஷயம் குழப்பத்தையும் நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளையே போட்டு தீர்விட்டோம். ஒரு அடுத்தவர், என் நண்பர் ஒருத்தர் வாராரு, வந்துட்டு உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்துருச்சு, உடனடியாக உங்களுக்கால 10 தீர்வு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு அதே சம்பவம் நடக்கும்போது, நிகழ்வு நடக்கும்போது உங்களால் தீர்மானத்தை எடுக்க முடியாது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை நீங்கள் வெளியில் இருந்து, ஒரு ஆங்கிலத்தில் அழகான ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, பேர்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தமிழில் சொன்னால் கழுகு பார்வை, கூர்மையானது. ஒரு பறவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மேலே இருந்து அப்படியே அந்த விஷயத்தை பார்க்கும், ஃபோக்கஸ் பண்ணும், அப்படியே அந்த இரையை கவ்வும். அப்போ அதனுடைய பார்வை பறந்து விரிஞ்சு இருந்தாலும், எல்லா விஷயத்தையும் அது ஒரேடியாக பார்த்தாலும் அதனுடைய இலக்குக்கு சரியாக வரும். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வெளியே இருந்து அதனுடைய நிகழ்வை, அந்த சம்பவத்தை பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு அதுக்கு இலகுவான முறையில் ஒரு தீர்வை காண முடியுது. ஆனால் இதே உங்களுக்குன்னு வரும்போது நீங்கள் அந்த வலையை உங்களுக்கு சுற்றி பின்னிக்கிட்டு தீர்வை காண வினைகிறீங்க. அப்போ அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்காது. எப்பொழுதும் ஒரு கவலையோ பிரச்சனையோ நீங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு நீங்களே அதை உருவாக்கிக்கிட்டு இருக்காமல், சில பிரச்சனைகளை தேடாமல் வெளியிருந்து பார்த்து சம்பவங்களை எப்படி சரியான முறையில் தீர்வை காணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளையும் கவலை இல்லாத, சிக்கல் இல்லாத, குழப்பம் இல்லாத ஒரு மன நிறைவோட வாழ்க்கையை நடத்தி செல்லலாம். நன்றி, வணக்கம்.